Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆல் இன் ஒன் சைட் டிஷ் எப்படி பண்றதுன்னு பாத்தலாங்களா. இத சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, சாப்பாடு இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான டேஸ்ட் கொடுக்குங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜானு உங்களுக்கே தெரியாது. சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான்வெஜ் மாதிரியே இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. 250 கிராம் மீல் மேக்கரை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஹாட் வாட்டர்ல ஒரு 15 நிமிஷம் இது அப்படியே நல்லா ஊறட்டுங்க. நீங்க ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க தோசை, இட்லி எது சுட்டாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாப்பீங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே வந்துட்டு 2 தக்காளியும் எடுத்துக்கோங்க. 3 கிராம்பு, பட்டை சின்ன சின்னதா 2 துண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு இஞ்சி துண்டு 3, 4 வெள்ளை வெங்காயம் சேர்த்துக்கோங்க, வெள்ளை பூண்டு. கூடவே வந்துட்டு மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துட்டு புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 3 வரமிளகா நான் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 3 ஸ்பூன் தேங்காய், துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து இதை நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, இது நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இது அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்க வந்து இத பரோட்டாக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரா உங்களுக்கு இருக்கும். இத வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் இது அப்படியே நல்லா வதங்கட்டுங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம. இந்த சோயா கறி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இது பெர்ஃபெக்ட்டான டேஸ்ட் கொடுக்குங்க. இப்ப ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதுல வந்துட்டு ஒரு 3 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து அப்படியே நல்லா வேகட்டுங்க. இப்ப வந்து நம்ம சுடுதண்ணியில ஊற வச்சிருக்க சோயாவை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணிய பிழிஞ்சிட்டு உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. வச்சிருக்க எல்லா சோயாவையுமே வந்துட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இது ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது வேக வேக உங்களுக்கு வந்துட்டு சோயாக்குள்ள வந்து நல்லா கிரேவி எல்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, ரொம்ப சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கு அளவா சுண்டனா போதும்னா கொஞ்சம் சுண்டனதையுமே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. மேலால மல்லித்தலை தூவிக்கோங்க. அப்படியே இதை கலந்து விட்டுருங்க. ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. ரொம்ப அருமையான சோயா கிரேவி இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
இந்த சோயா கறியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்குங்க. அட்டகாசமா இருக்குங்க. இதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நீங்க சோயாக்குள்ள எல்லாம் வந்துட்டு அந்த டேஸ்ட், மசாலா டேஸ்ட் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரா இறங்கி இருக்குது. சாப்பிடும் போது வந்துட்டு இன்னும் வேணும்னு தான் தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இத வந்துட்டு நான் இன்னைக்கு சப்பாத்தி கூட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நீங்களும் உங்க வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணுங்க. இத வந்து சாப்பாட்டு கூட, சப்பாத்தி கூட, இட்லி, தோசை இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்டா இருக்கும். இது சாப்பிடும் போது வந்துட்டு நமக்கு அப்படியே சிக்கன் எடுத்து சாப்பிடுற மாதிரியே தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.